ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழக பாஜக நிர்வாகிகளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். தமிழக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் இன்றைய தினம் டெல்லி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் டெல்லி சென்றிருக்கிறார்கள். அங்கு அவர்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜகவினுடைய முக்கிய முகங்களாக இருக்கக்கூடிய அமித்ஷா மற்றும் நட்டா ஆகியோரை சந்திப்பார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைப்பது, சீட்டுக்கு எந்தெந்த தொகுதி என வகுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டாலும் கூட இன்னும் கூட்டணியில் தொடர்ந்து சில குழப்பங்கள் நீடித்துக் கொண்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரன் வெளியேறி இருக்கின்றார். ஏற்கனவே OPS வெளியேறிவிட்டார். அதே நேரத்தில் மீண்டும் டிடிவி தினகரன், OPS ஆகியோரை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இருவருமே நயினார் நாகேந்திரனை தான் குறை சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய அந்த அரவணைப்பு தன்மை என்பது சரியாக இல்லை. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை, கட்சிகளை அரவணைத்து செல்லக்கூடிய போக்கு நயினார் நாகேந்திரனிடம் இல்லை என்று வெளிப்படையாகவே பகிரங்கமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவில் செங்கோட்டையன் ஒருபுறம் போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார். அவர் சில தினங்களுக்கு முன்பு டெல்லி சென்று அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், குறிப்பாக அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்துவிட்டு வந்ததாக அவரே தன்னுடைய பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி அதிமுக பாஜக கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வரக்கூடிய சூழலில் இந்த சிக்கல்களை எல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் நீண்ட நெடிய காலங்கள் எதுவும் இல்லை. அதிகபட்சம் 6-7 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை வெகு விரைவில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு செய்து கூட்டணியை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தொகுதி எது, அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கப்பட இருக்கின்றோம், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நிர்ணயம் செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. எனவே தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அதே போல அதிமுக பாஜக இடையே ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிய கட்சிகளை மீண்டும் உள்ளே கொண்டு வருவதற்கும், அதே போல இன்னும் கூட்டணியை உறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய தேமுதிக போன்ற கட்சிகளையும் சேர்த்து உள்ளே கொண்டு வருவதற்கும் தேவையான ஒரு முக்கிய பேச்சுவார்த்தையாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் தமிழக பாஜகவிலும் பல்வேறு கோஷ்டிகள் செயல்பட்டு வருகின்றது. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் அண்ணாமலை தலைமையிலே ஒரு கோஷ்டி, அதே போல புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நயினார் நாகேந்திரன் தலைமையிலே ஒரு கோஷ்டி, அதே போல பழைய மூத்த நிர்வாகிகள் அவர்கள் தனித்தனியாக யாருக்கும் ஒட்டு கொடுக்காமல் அவர்கள் தனியாக செயல்படுவது, இதே போல வானதி சீனிவாசன் போன்றவர்கள் எல்லாம் அனைவருடனும் ஒருங்கிணைந்து செயல்படாமல் ஒவ்வொருவரும் தனக்கு தானே ஒரு கோஷ்டி இருப்பதாகவும் பாஜகவினர் வட்டாரத்திலே தகவல்கள் உண்டு. எனவே இவற்றை எல்லாம் சரி செய்து ஒழுங்குபடுத்தி தேர்தலை சந்திக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அது குறித்து இன்றைய தினம் நிச்சயமாக பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகவும் பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.